வாரணாசியில இந்த நீதிபதி அவசரமாக நாளைக்கு ரிட்டையர் போறான். அதுக்கு முன்னாடியே பேரங்கள்லாம் முடிஞ்சிச்சு. எப்படி நம்ம ஊர் சதாசிவம் அமித்ஷாவை வெளியே விடுறதுக்காக எனக்கு என்ன தருவே, உனக்கு அது தர்றேன், இல்ல எனக்கு துணை ஜனாதிபதி வேணும், யோயோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கியா, வேற என்ன வேணும், அப்ப ஆளுநராவது குடி என்று கேரளாவினுடைய ஆளுநருக்காக அமித்ஷாவை விடுதலை பண்ணிவிட்டு முதல் தொடக்கமாக பதவிக்காக மானங்கெட்ட பொழப்பை செய்தானே ஒரு தமிழர் என்று சொல்லுகிற சதாசிவம் என்கிற நாய், அதனுடைய தொடர்ச்சியாக அதனுடைய விழுமினாகத்தான் ரஞ்சன் கோகாய் என்கிற பண்ணி அந்த இடத்தை கொடுத்து விட்டது போல இன்றைக்கு மூன்றாவதாக இந்த நாய் தீர்ப்புகளை எழுதியிருக்கிறது. நீதிமன்றங்களுடைய தீர்ப்பை இவர்கள் எழுதி கொடுக்கிறார்கள். பாபர் மசூதி தீர்ப்பு 1000ற்கு மேற்பட்ட பக்கத்திலே அந்த தீர்ப்பை எழுதிய நாய் எது என்று தெரியவில்லை. ஏனென்றால் எல்லா தீர்ப்புகளிலேயும் எழுதியவர் கையெழுத்திடுவார், ஆனால் இதை எழுதியவன் வேறொருவன், அதை படித்தவன் தான் இவர்கள். ஆகவே இவர்கள் கையெழுத்திடவில்லை. அதனாலே தான் நீ எங்களுக்கு திருடி தந்தாய், இந்த சொத்தை திருடி இன்றைக்கு நாங்கள் ராமர் கோவில் என்று கட்டியிருக்கிறோம், ஆகவே உங்களுக்கு முதல் மரியாதை செலுத்துகிறோம் என்று 5 நீதிபதி திருடர்களையும் அழைத்தார்கள். அதுல 3 பேர் போய் கலந்துக்கிட்டான். 3 வெக்கம் கட்டதுக்கு போய் கலந்துக்கிச்சு. அதுல 2 பேருக்கு இப்பதான் வெக்கம் வந்திருக்கு போல் இருக்கு. அது ஏன் போகலன்னு தெரியல. அதுல ஒருத்தர் நசீர், அவர் ஆந்திராவினுடைய கவர்னர், அதுக்கு தான் கொடுத்திருக்காங்க கவர்னர் போஸ்ட். ஒரு எம்பி பதவிக்காகவும் ஆளுநர் பதவிக்காகவும் இவர்கள் நீதியை சாகடிப்பதும் இன்றைக்கு இந்தியாவில் தொடர்கதையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அடுத்த நாள் ஓய்வு பெறுகிற ஒரு நீதிபதி அவசரமாக ஞானவாமி பள்ளியிலே பூஜைகள் நடத்தலாம் என்று உத்தரவை போட்டுவிட்டு அவர் காத்திருப்பு கட்டிய பட்டியலிலே அடுத்து பிஜேபி அரசாங்கத்தால் தரப்போகிற பதவிக்காக காத்திருக்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதுபோல நாம் நேற்றைய தினம் உத்தரகாண்டிலே ஒரு பள்ளிவாசலையும் மதரசாவையும் இடித்திருக்கிறார்கள். அந்த பள்ளிவாசலும் மதரசாவும் அரசு புறம்போக்கிலே இருப்பதாக இந்த புறம்போக்குகள் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த பள்ளிவாசலும் மதரசாவும் இருப்பது எனிமி சொத்திலே. எனிமி சொத்துனா என்ன? 1947 இந்த நாட்டை விட்டு போனவர்கள் அவர்கள் சொத்துக்களை விட்டு சென்றார்கள். அவர்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் எனிமி சொத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது. விட்டு போனவர்கள் எல்லாம் முஸ்லிம்கள். அந்த சொத்துக்களை பாதுகாப்பதற்கும் அந்த சொத்துக்களை முறையாக அதை பயன்படுத்துவதற்கும் ஒரு வாரியம் இருக்கிறது. அதனுடைய தலைமையகம் பம்பாயில் இருக்கிறது. அந்த வாரியத்துக்கு சொந்தமானதுதான் இந்த உத்தரகாண்டிலே இந்த அயோக்கியர்களாலே இடிக்கப்பட்ட அந்த பள்ளிவாசலும் அந்த மதரசாவும். ஆனால் என்ன சொல்லுகிறார்கள்? ஒரு இடத்தில் ஆக்கிரமிக்க இருந்தால் அந்த ஆக்கிரமிப்பை இடிப்பதற்கு முதலிலே உத்தரவு தர வேண்டும். அதற்குரிய முறையாக அதற்குரிய உத்தரவுகளை தந்த பிறகுதான் இடிப்பார்கள். ஆனால் எந்த உத்தரவுகளும் தராமல், எந்த தகவலும் தராமல் நேரடியாக புல்டோசரை கொண்டு வந்து அவர்கள் இடித்திருக்கிறார்கள். 6 பேர் இறந்திருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான பேர் மருத்துவமனையிலே இருக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த சட்டமன்றத்திலே பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்து விட்டு அந்த சட்டமன்றத்திலே அந்த முதலமைச்சர் பேசுகிறான், நாங்கள் ஒவ்வொருவரையும் கண்டுபிடித்து அவர்களை தண்டிப்போம், கலகக்காரர்கள் அத்தனை பேரையும் வேறறுப்போம் என்று ஒரு ரோட்டை ரவுடி பேசுவது போல, சினிமாக்களிலே பேசுவது போல இன்றைக்கு ஒரு முதலமைச்சர் பேசுகிற ஒரு அவலத்தை இன்றைக்கு இந்திய திருநாடு பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே தேர்தல் வருவதற்கு முன்னாலே இந்தியாவிலே ஒரு மத குழப்பத்தையும் ஒரு மதச்சண்டையையும் ஏற்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கு பிஜேபி அரசு முனைப்போடு செயல்கொண்டு இருப்பதை தான் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். ஆகவே அதை கண்டிக்கின்ற வகையைத்தான் ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். எங்களுடைய கண்டனத்தை, எங்களுடைய இந்த உணர்வுகளை இந்த கண்டனம் மூலமாக நாங்கள் உணர்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். நீதிமன்றங்களும் நீதித்துறைகளும் நீதிமன்றங்களாக இருக்க வேண்டும். அவர்கள் கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடாது.
நீதிபதிகள் சட்ட புத்தகத்தை பார்த்துத்தான் தீர்ப்பு தர வேண்டும். 1991 இயற்றிய மத வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற சட்டத்தை படிக்காத நீதிபதி சிறைச்சு கொண்டிருந்தாரா என்று தெரியவில்லை. அதற்கு கூட லாஜிக் இல்லாத ஒருவனாகத்தான் இந்த நீதிபதி இருந்திருக்கிறார் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அனைத்து இஸ்லாமிய கூட்டமைப்பு அரசியல் கட்சிகளோடு சார்ந்து ஒரு ஒட்டுமொத்த தமிழகம் தழுவிய போராட்டம் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? தேர்தல் வருகிற காலத்தால் அவர்களெல்லாம் ஓட்டு பிச்சை வாங்க வேண்டியிருப்பதால் வருவதற்கு தயாராக அவர்கள் இல்லை. ஆகவே ஓட்டு பிச்சை வாங்காத நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். ஓட்டு பிச்சை வாங்காத பாக்கரும் நானும், ஓட்டு பிச்சை வாங்காத மீதா பாண்டியன் போன்றவர்கள் வந்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதரை கடித்தான் என்று சொல்லுகிற மாதிரி இன்றைக்கு பிஜேபியினுடைய அரசு 100 ஆண்டுகளத்தினுடைய திட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கு அவர்கள் ஆட்சி கட்டிலே அமர்ந்து அவர்களெல்லாம் எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருப்பதை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பெண்ணை ஒருவன் கற்பழிக்கிறான். கற்பழித்தவனுக்கு தண்டனை கொடுப்பதுதான் இந்திய நியதி. கற்பழித்தவனை தண்டிப்பதுதான் இஸ்லாமிய மரபு. கற்பழித்தவனை அவனை சிரச்சேதம் செய்வதுதான் தமிழர் பண்பாடு. கற்பழித்தவனுக்கே நன்கொடையாய் கொடுப்பதுதான் இந்தியாவினுடைய நீதித்துறையினுடைய மரபு என்பதை இன்றைக்கு பறைசாற்றுகின்ற விதமாக பாபர் மசூதியை இடித்தவர்கள் கயவர்கள் நீதிமன்றம் சொல்லுகிறது. அதற்கு கீழே பள்ளிவாசலுக்கு கீழ் எந்த கோயிலும் இல்லை. தொல்பொருள் ஆய்வுகள் சொல்லுவதாய் நீதிமன்றம் ஒத்துக்கொள்ளுகிறது. 1992 வரம்பு மீறி இடித்தார்கள், இவர்கள் தண்டிக்க வேண்டும். நீதிபதிகள் சொன்னார்கள், சொல்லிவிட்டு சொன்னார்கள், சொரக்காய்க்கு உப்பு கொஞ்சம் பத்தல என்கிற மாதிரி இந்த இடத்தை நாங்கள் அரசாங்கத்திடத்திலே ஒப்படைக்கிறோம். அதாவது உங்களுக்கு தெரியுமா, சின்ன வயசுல இப்ப இருக்கிறவர்களுக்கு இந்த பாடம் இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை. 2 பூனைக்கு ஒரு அப்பத்தை எடுத்துக்கொண்டு வருகிறது. யாரிடத்திலே? நம்ம நரேந்திர மோடி மாதிரியான குரங்கிடத்திலே வந்து ரஞ்சன் கோகா இடத்திலே அவர் கொடுக்கிறார். இந்த அப்பத்தை இருவருக்கும் சமமாக பங்கிட்டு கொடுங்கள். இந்த குரங்கு என்ன செஞ்சு தெரியுமா? அம்பத்தை பிரிச்சிச்சு. ஒரு சைடு ஜாஸ்தி வந்துருச்சு. உடனே என்ன செஞ்சிச்சு குரங்கு? அந்த அதிகமாக வந்த அப்பத்தை ஒரு கடி கடிச்சு தின்னுச்சு. இப்ப சமமா இருக்கான்னு பாத்துச்சு. குறைவா இருந்த அப்பம் இது பெருசாயிருச்சு. அந்த குறைவா இருந்த அப்பத்தை ஒரு கடி கடிச்சு சமநிலைப்படுத்துவதாய் சொல்லிக் கொண்டு முழு அப்பத்தையும் திண்டு தீர்த்தது போல இன்றைக்கு நீதிமன்றங்கள் அப்பங்களை திண்டு தீர்த்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழலைத்தான் பாபர் மசூதியிலே தொடங்கி ஞானபாமியிலே இருக்கிறார்கள். அங்க இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயில், மாட்சிமை பொருந்திய அந்த காசி விஸ்வநாதர் கோயிலை அவுரங்கசீப் இடித்து விட்டார். உண்மை. அறிவு கட்ட கழுதைகளா, நாய்களா, பன்னிகளா? எதற்காக இடித்தார்? ஏன் இடித்தார்? அது சொல்ல மாட்டான். இடிச்சிட்டாரு. இடித்தது உண்மை. என்ன நடந்தது? இந்தியா அன்றைக்கு இருந்த சமஸ்தானங்களுடைய சிற்றரசரோடு மாமன்னர் அவுரங்கசீப் நகரங்களில் எல்லாம் உலா வருகிறார். இவர்களையும் அழைத்துக் கொண்டு வருகிற நேரத்திலே வாரணாசிக்கு வருகிறார்கள். இன்றைக்கு வாரணாசி என்று சொல்லுகிற இந்த இடத்தை இந்து பொதுமக்கள் காசி என்று சொல்லுவார்கள். வர்த்தகர்கள் பனாரஸ் என்று சொல்லுவார்கள். காசி, பனாரஸ் எல்லாமே இந்த இடத்தை தான் குறிப்பிடுவார்கள். அங்கே வருகிறார்கள். வந்த பிறகு அந்த சிற்றரசர்கள் சொல்லுகிறார்கள், மன்னரே இவ்வளவு தூரம் வந்துட்டோம், நாங்க காசி விஸ்வநாதரை போய் தரிசித்துட்டு வருகிறோம்.
இங்க குடும்பத்தோடு நாங்கள் தரிசிக்க விரும்புகிறோம். காசிக்கு வந்தனாலே இங்கு ஒரு நாள் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் போய் எங்களுடைய கடவுள்களை நாங்கள் கும்பிட்டு வருகிறோம் என்று மன்னரிடத்திலே கேட்டுக்கொள்ளுகிறார்கள். மன்னரும் சம்மதித்து ஒரு நாள் ஓய்வு எடுக்க சம்மதித்துக் கொண்டு அவர் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார். எல்லோரும் போகிறார்கள், விஸ்வநாதரை கும்பிடுகிறார்கள். கும்பிட்டு விட்டு திரும்பும் பொழுது ஒரு சிற்றரசனுடைய மனைவி மிக பேரழகி, அவள் மட்டும் காணவில்லை. எல்லா இடங்களிலும் தேடுகிறார்கள். எப்படி நாம் காஷ்மீரகத்திலே கோயிலை விட்டு விட்டு எல்லா இடத்திலையும் அந்த சிறு குழந்தையை தேடினோமோ அதுபோல் தேடினார்கள், எங்கும் இல்லை. விஸ்வநாதர் ஆலயத்துக்குள்ளே போய் ஒரு விநாயகர் சிலையை திருப்புகிறார்கள். சுரங்கப்பாதை செல்கிறது. அங்கே போனால் அந்த இளவரசி கையை அழுது கொண்டு நிர்வாணமாக அமர்ந்திருக்கிறாள். அவரிடத்திலே கேட்கிறார்கள், என்ன விஷயம்? தலைமை பூசாரி என்னை கற்பழித்து விட்டான். உடனே அழைத்து வருகிறார்கள். அழைத்து வந்து இவனுக்கு தண்டிப்போம் என்று சொன்ன நேரத்தில் அங்கிருந்த இந்து சிற்றரசர்கள் சொல்லுகிறார்கள், இந்த கோயில் தீட்டுப்பட்டு விட்டது. என்ன சொல்றான்? இந்த கோயிலில் அவர்கள் கூடிவிட்டார்கள், கற்பழித்து விட்டார்கள், ஆகவே இது தீட்டாகி விட்டது. இந்த கோயிலை இடித்து விட்டு வேறு ஒரு கோயிலை எழுப்ப வேண்டும் என்று மாமன்னரிடத்திலே கோரிக்கை வைக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே தான் அந்த இந்து கோயில் இடிக்கப்பட்டு அந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தை மீண்டும் மாமன்னன் அவுரங்கசீப் கட்டி கொடுக்கிறான். இதனோட வரலாறு. அந்த வரலாறிலே பாதியை விட்டுட்டு மீதியை சொல்லிக் கொண்டிருப்பதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். வாரணாசியில இந்த நீதிபதி அவசரமாக நாளைக்கு ரிட்டா போறான். அதுக்கு முன்னாடியே பேரங்கள்லாம் முடிஞ்சிச்சு. எப்படி நம்ம ஊர் சதாசிவம் அமித்ஷாவை வெளியே விடுறதுக்காக எனக்கு என்ன தருவே, உனக்கு அது தர்றேன், இல்ல இல்ல எனக்கு துணை ஜனாதிபதி வேணும், யோயோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கியா, வேற என்ன வேணும், அப்ப ஆளுநராவது குடி என்று கேரளாவினுடைய ஆளுநருக்காக அமித்ஷாவை விடுதலை பண்ணிவிட்டு முதல் தொடக்கமாக பதவிக்காக மானங்கெட்ட பொழப்பை செய்தானே ஒரு தமிழர் என்று சொல்லுகிற சதாசிவம் என்கிற நாய், அதனுடைய தொடர்ச்சியாக அதனுடைய விழுமினாகத்தான் ரஞ்சன் கோகாய் என்கிற பண்ணி அந்த இடத்தை கொடுத்து விட்டது போல இன்றைக்கு மூன்றாவதாக இந்த நாய் தீர்ப்புகளை எழுதியிருக்கிறது. நீதிபதிகளை விமர்சிக்க கூடாது, விமர்சித்தால் அது கடும் குற்றம். எல்லா குற்றங்களையும் நீங்கள் சொல்லுகிற நீதி இங்க இருக்கக்கூடிய பாசிஸ்டுகளை இதை கூட தொடர்வது இல்லை. ஆனால் எங்களை நீங்கள் பயமுறுத்த நினைக்கிறீர்கள். நான் சொல்லுகிறேன், நீங்கள் அப்படி பயமுறுத்தி சிறையிலே போட்டால் அதைவிட சொர்க்கம் வேறொன்று இல்லை என்று நினைக்கிற கூட்டத்துக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் என்பதை ஒன்றுக்கு சொல்லுகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு ஞானவாபி பள்ளியிலே போன வாரம் வெள்ளிக்கிழமை சும்மா தொழுகை தொழ முடியல, ஒரே பஜனை கோஷங்கள், அங்கே தொழ முடியாத அளவிற்கு தொந்தரவை தருகிறார்கள். அங்கே மக்கள் அங்கே அவர்கள் பேசுவதற்கு கூட தயங்கிக் கொண்டு இருக்கிற ஒரு சூழல். அந்த சூழலே தான் என்ன செய்திருக்கிறார்கள்? 2 நாட்களுக்கு முன்னாலே உத்தரகாண்டில் அரசு புறம்போக்கு நிலம் என்று சொல்லி முன்னறிவிப்பு இல்லாமல் எந்த தகவலும் கொடுக்காமல் அரசு அதிகாரிகள் அங்கே வந்து புல்டோசரில் பள்ளியையும் அங்கே இருக்கிற மதரசாவையும் அடித்து தரமட்டமாக்கி இருக்கிறார்கள். ஆனால் அந்த இடம் அரசு புறம்போக்கா? இல்லை. அரசுக்கு சொந்தமானதா? இல்லை. யாருக்கு சொந்தமானது? அந்த நிலம் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது 1947 இந்த நாட்டை விட்டு பாகிஸ்தான் குடிகளாக போனார்களே, அந்த முஸ்லிம்கள் விட்டு விட்டு சென்ற அந்த சொத்துக்கு பேர் எனிமி சொத்து என்று சொல்லுவார்கள். அது சென்னையிலும் இருக்கிறது, பல இடங்களில் இருக்கிறது. வேங்க
பெரம்பூர்ல ஒரு பெரிய சர்ச்சும் ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் இருக்கிறது. அதுபோல் பல இடங்களிலே இருக்கிறது. இந்த ரோட்டிலே கூட ஒரு இடம் இருக்கிறது. அப்படி இன்றைக்கு அவைகள் வக்போர்டு மாதிரி ஒரு போர்டு வைத்து அவைகள் பாதுகாக்கப்படுகிறது. அதனுடைய தலைமையகம் பம்பாயில் இருக்கிறது. அந்த சொத்து யாருடைய சொத்து? முஸ்லிம்களின் சொத்து. முஸ்லிம்கள் விட்டு விட்டு சென்ற சொத்து. அந்த சொத்திலே தான் அவர்கள் பள்ளி கட்டியிருந்தார்கள் என்று இன்றைக்கு ஆட்சியாளர்கள், இந்த அயோக்கியர்கள் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். ஆனால் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல், ஏனென்றால் நீதிமன்றங்கள் அவர்களுடைய சட்டை பாக்கெட்டில் இருக்கிறது. நீதிமன்றங்களுடைய தீர்ப்பை இவர்கள் எழுதி கொடுக்கிறார்கள். பாபர் மசூதி தீர்ப்பு 1000ற்கு மேற்பட்ட பக்கத்திலே அந்த தீர்ப்பை எழுதிய நாய் எது என்று தெரியவில்லை. ஏனென்றால் எல்லா தீர்ப்புகளிலேயும் எழுதியவர் கையெழுத்திடுவார். ஆனால் இதை எழுதியவன் வேறொருவன், அதை படித்தவன் தான் இவர்கள். ஆகவே அவர்கள் கையெழுத்திடவில்லை. அதனாலே தான் நீ எங்களுக்கு திருடி தந்தாய், இந்த சொத்தை திருடி இன்றைக்கு நாங்கள் ராமர் கோவில் என்று கட்டியிருக்கிறோம், ஆகவே உங்களுக்கு முதல் மரியாதை செலுத்துகிறோம் என்று 5 நீதிபதி திருடர்களையும் அழைத்தார்கள். அதுல 3 பேர் போய் கலந்துக்கிட்டான். 3 வெக்கம் கட்டதுக்கு போய் கலந்துக்குச்சு. ஆனா 2 பேருக்கு இப்பதான் வெக்கம் வந்திருக்கு போல் இருக்கு. அது ஏன் போகலன்னு தெரியல. அதுல ஒருத்தர் நசீர், அவர் இப்ப ஆந்திராவினுடைய கவர்னர், அதுக்கு தான் கொடுத்திருக்காங்க கவர்னர் போஸ்ட். ஆந்திராவுடைய கவர்னரா இருக்காரு நசீர் அகமது. எல்லாம் முஸ்லீம் பேர் தாங்கிதான். என்ன செய்யறது? அதை தொடர்ந்து தான் இவனுக்கு நமக்கு ஏதாவது தந்துட மாட்டாங்களா? அதை நம்ம வாங்கிக்க முடியாதா? நாமும் ரிட்டையர் ஆன பிறகு என்ன செய்யறது? நமக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பு வேண்டாமா? அதற்குரிய சூழலை சொல்லிட்டு போவோம்னு சொல்லி இந்த இளவுல பிடிச்சவன் என்ன பேரம் பேசுறான்னு தெரியல, யோகிட்ட எதை கேட்டிருக்கான்னு தெரியல. அதனால இவனிடத்திலையும் அதை சொல்லி இவர்கள் இந்த உத்தரவை வாங்கி இருக்கிறார்கள். இவர்கள் அலகாபாத் நீதிமன்றத்துக்கு போகிறார்கள். கழுத விட்டியில முன் விட்ட பின் விட்டன்னு வித்தியாசம் இருக்கா? முன்னால வந்ததோட பின்னாடி கொஞ்சம் சூடா இருக்கும், அவ்வளவுதான். வித்தியாசம் இருக்கா? அலகாபாத் நீதிமன்றமும் அதை மறுக்கல. இப்ப அது உயர் நீதிமன்றத்திலே இருக்கிறது, உச்ச நீதிமன்றத்திலே இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தை நம்பிக்கொண்டிருக்கிறோம். பாபர் மசூதியை நம்புவது போல நம்பிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு என்ன தீர்ப்பு தரப்போகிறார்கள் என்று அன்றைக்கு சமுதாயம் பார்த்து கொண்டிருக்கிறது. 1992 இருந்து தொடர்ந்து, குறிப்பாக தமிழ்நாட்டிலே இருந்துதான் இந்த யுத்த குரல் உலகத்திற்கு இந்தியாவெங்கும் பரவியது. 1995 இருந்து நன்றாக அந்த 5 இருந்து எங்களுடைய போராட்டம் தொடர்ந்தது. அதனுடைய விளிம்பிலே உச்சநீதிமன்றங்கள் சரியான தீர்ப்பை தருவார்கள் என்று நம்பி ஏமாந்து அறகுறையாய் இன்றைக்கு கோயிலை கட்டி இன்றைக்கு அங்கே அவர்கள் கிரகப்பிரவேசம் செய்திருக்கிறார்கள். கட்டிட்டு சொல்றான் 2 வருஷம் அடிச்சிட போறோம், ஏன்னா கோயில் பூர்த்தி பண்ணணுமா. அப்ப 2 வருஷம் வேலை செய்யக்கூடிய ஒரு கட்டிடத்தில் இவர்கள் பிரச்சனை செய்திருக்கிறார்கள் என்றால் ஆகம விதிகளின் பிரகாரம் எந்த இடமும் முழு பூர்த்தியாகாமல் அங்கே பிரச்சனை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். அந்த ஆகம விதிகள் என்னவாயிற்று தெரியல. இவர் சொல்றாரு, நம்ம யோகி அவர் சொல்றாரு, ராமருக்கு கொடுத்தாச்சுல, கிருஷ்ணர் என்கிட்ட கேட்கிறார். கனவுல கிருஷ்ணர் வந்து நான் மட்டும் என்ன, எனக்கு ஒரு விமோசனம் இல்லையா? அது கடவுள்களே வந்து இவங்கள்ட்ட கெஞ்சுற அளவுக்கு இருக்கு பாருங்க. ஏண்டா, ராமர் என்பவரும் உங்களுடைய கூற்று பிரகாரம், எனக்கு இல்லை அந்த நம்பிக்கையெல்லாம் விட்டுதான் முஸ்லீமா இருக்கிறேன், உன்னுடைய கூற்று பிரகாரம் ராமரும் கிருஷ்ணரும் வேறு வேறு அவதாரங்கள், எல்லாமே ஒரு விஷ்ணு தானே. அப்ப அவருக்கு தனித்தனியாக நீங்கள் கோயில் கட்ட வேண்டும் என்று இன்றைக்கு சொல்லி இந்த மக்களிடத்தில் இன்றைக்கு அவர்கள் வருகிறார்கள். தமிழ்நாட்டில் அப்படி வந்தா நீ உள்ள வர்றவங்க இடிச்சிட்டு போயிருவான், எவனாவது போயிருவானா? போ விட்டுருவோமா? அது நாங்கள் 100 பேர் செத்தாலும் பரவாயில்லை, சகிதாவுமே தவிர இங்கே விட மாட்டோம். ஆனால் மக்களே, உங்களுக்கு நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் அச்சப்பட வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம். PUW என்கக்கூடிய
ஒரு அமைப்பு ஆய்வு நடத்தியிருக்கிறது. 2050 இந்தியா முஸ்லிம்கள் மேலோங்கி இருப்பார்கள். முஸ்லிமுடைய பாப்புலேஷன் தான் அதிகமாக இருக்கும் என்று இன்றைக்கு PEW என்கிற அந்த ஆர்கனைசேஷன் சொல்லுகிறது. அப்படி என்றால் நாங்கள் 2050 வரை பொறுக்க வேண்டுமா? பொறுத்த பிறகு அந்த இடங்களை மீட்போமா? அதை மீட்பதற்குரிய யுத்திகளை செய்வோமா? அப்பொழுதுதான் நாம செய்ய மாட்டோம், நம்முடைய பேர குழந்தைகள் அது செய்வதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அது மட்டுமல்ல அன்பு சகோதரர்களே, இது உலக நடப்பு மட்டுமல்ல. இன்றைக்கு நான் உங்களுக்கு இன்னொன்றை சொல்லுகிறேன். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல முன்னறிவிப்புகளை முன்னெச்சரிக்கைகளை செய்திருக்கிறார்கள். அவைகள் ஒவ்வொன்றாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். வானோயர கட்டிடங்கள் எழுப்புவார்கள். சவுதி அரேபியாவில் நிலப்பரப்பு அவ்வளவு இருக்குது, அங்கே எழுப்புறா வானூர்தி கட்டிடங்கள். ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற்று, அவர்களுடைய வாக்கு. அப்படி அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அவர்கள் சொல்லுகிறார்கள் 2 கூட்டம் வரும். அந்த 2 கூட்டத்தில் 2 கூட்டத்தார் வருவார்கள். ஒரு கூட்டத்தார் இந்தியாவை வெல்வார்கள். இன்னொரு கூட்டத்தார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கே இந்திய உலகுக்கு வந்த பிறகு அவரை பின்தொடர்வார்கள். இந்த 2 கூட்டத்தார் மட்டும்தான் சொர்க்கம் போவார்கள். ஆகவே நாம் சொர்க்கம் போவதற்கு நமக்கு வருகிற அந்த கூட்டத்தினுடைய முன்னறிவிப்பு தான் இன்றைக்கு பக்கத்திலே ஆப்கானிஸ்தானத்தில் தாலிபான்களுடைய ஆட்சி நடக்கிறது என்பதை மூடர்களுக்கு சொல்லுகிறேன். நாளை சந்திப்போம், களத்திலே சந்திப்போம், மீண்டும் போராட்ட களத்திலே சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். ஆகிருதமானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.